என்ன செய்யணும், அந்த நிர்பந்தத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த செத்த கழுதை கூட அவர் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். நிர்பந்தத்திற்கு மட்டும்தான் அனுமதி. ஆனால் அந்த நிர்பந்த விஷயத்தில் கூட நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள் மார்க்கம் சொல்லுது. தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்தே தொழுதுட்டு போற பழக்கம் நிர்பந்தத்தில் எல்லையை மீறுவது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الله كليم إن الله عالم وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹுக்கு உரித்தாவதாக. அல்லாஹுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகி நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முத்தம திருநபி கண்மணி ஹாத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், வணக்கம் என்பதை வார்த்தையால் கூட வணக்கம் என்பதை வார்த்தையால் கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இன்னொருவருக்கு நாங்கள் கூற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், இன்று ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அந்த முகமன் சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா, அதற்கு தமிழகத்திலே ஒரு தமிழ் பண்பாடாக வணக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை கூட ஒரு ஈமான்தாரி, ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் வணக்கம் என்ற வார்த்தையை மற்றவரை பார்த்து அவ்வளவு சாமானியமாக சொல்ல மாட்டார். ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே அதுல வணங்கலை தான், வார்த்தையில மட்டும்தான் வணக்கத்தை சொல்றோம். ஆனால் அந்த வார்த்தையில் கூட அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் யாரையும் நான் அந்த வார்த்தையை உபயோகித்து சந்திக்க மாட்டேன்கிற ஒரு உயர்ந்த கொள்கை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்திய பிரஜைகளுக்கு வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய தாய் மண்ணை வணங்குகிறோம் என்ற பொருள் கொண்ட அந்த வார்த்தையை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லப்படும் பொழுது நாமும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறது அல்லவா.
அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுகிறது அல்லவா? அப்ப நம்ம என்ன செய்கிறது? இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம அந்த கூட சேர்ந்து சொல்றதா இல்ல சொல்ல மாட்டேன்னு நிக்கிறதா அப்படிங்கிற சம்பந்தமாகவும் இதை தொடர்ந்து ஒரு தலைப்பு. எப்படி தலைப்பு? மார்க்கத்திலே ஒரு விஷயம் இருக்குகிறது, நிர்பந்தம். நிர்பந்தம் என்ற ஒரு நிலை இருக்குகிறது. இந்த நிர்பந்தங்கிற அந்த லிஸ்டை எடுத்தோம்னு சொன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதற்குள்ள வருது. ஒருவர் தொழுவதற்கு முன்பாக ஒளி செய்ய வேண்டும். ஒளி செய்வதற்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? தண்ணீர் இருக்குகிறது, ஆனால் ஒளி செய்யக்கூடியவருக்கு தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. இப்படி ஒரு நிர்பந்தம். அவர் என்ன செய்வது? மார்க்கத்தில் சில விஷயங்கள் கூடாது என்று ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக அதனை மார்க்கம் என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. தங்கம் வெள்ளி ஆண்களுக்கு கூடாது, தடை என்று சொல்லப்பட்ட நமக்கு அதனை உபயோகிப்பதற்கு சில நிர்பந்த நிலைகளை சொல்லுகிறது. உண்மையை மட்டுமே பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்ட நம்முடைய மார்க்கம் சில சந்தர்ப்பங்களில் நிர்பந்தத்தின் காரணமாக நீ என்ன சொல்லிக் கொள்ளுங்க, இதுதான் மனித சமூகத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய சத்தியத்தை அப்படி வளைக்கல. இங்க மனித சமூகத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய அளவிலே உண்டான இஸ்லாமிய மார்க்கம் நிர்பந்தத்தின் பொழுது நமக்கு என்ன செய்து கொஞ்சம் விதிவிலக்கு கொடுக்கு. நீங்க இந்த சமயத்துல ஆனா அந்த நிர்பந்தத்தில் கூட நமக்கு என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்குது. நம்ம இதை என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்கு சாதகமா எடுத்துடக்கூடாது. நிர்பந்தத்தில் இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. இது அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். உண்மையிலே இவர் நிர்பந்தத்தில் இருக்கிறாரா? அப்ப அது நமக்கு ஓகே. உதாரணத்துக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் பல நாட்களாக சாப்பிடாமலே இருக்கிறார், பட்டினியே கிடக்கிறார், சாப்பாடே கிடைக்கல, சாப்பாடே இல்லை, உணவே இல்லை. இந்த சமயத்துல அவருக்கு ஒரு செத்து போன கழுது கிடைக்குது. இது இவருக்கு ஹலாலா ஹராமா? ஹராமானதுதான். ஆனா பல நாள் சாப்பிடாம பட்டினியில் கிடந்து ஒரு உயிர் போகிற நிலைமை. இதுதான் நிர்பந்தம்ங்கிறது. இப்ப இது எதையாவது செஞ்சு சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டா தான் நம்ம உயிரை தக்க வச்சு கொள்ள முடியுங்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில அவர் தன்னை பசி போகும் அளவிற்கு மட்டுமே என்ன செய்யணும்? அந்த நிர்பந்தத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த செத்த கழுதையை கூட அவர் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நம்ம எல்லாம் சில சமயங்கள்ல இல்ல பல சமயங்கள்ல பசிக்கு மட்டும் சாப்பிடுறது கிடையாது. பசி அமர்ந்தாலும் கூட டேஸ்டுக்காக இன்னும் ரெண்டு ரவுண்டு சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி இந்த நிர்பந்த நிலைமையில நல்லா சமைச்சிருக்குது, நல்லா டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக பசி அடங்கியதற்கு பிறகும் இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிடலாமா? கூடாது. அப்ப நிர்பந்தம் என்பது மார்க்கத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நியமத். நிர்பந்தத்துல சில விஷயங்கள் என்ன செய்யுது? மார்க்கம் அப்படி லூஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விடுது. ஆனால் அதே சமயத்துல அளவு மீறாதீங்க, எல்லை மீறாதீங்க, ஹத்தை கடந்து விடாதீர்கள். அப்போ நிர்பந்தத்திற்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நமக்கு சில செய்திகள் சொல்லப்படுகிறது. தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லக்கூடிய வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில நிர்பந்த நிலைகளில் எது எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எது எது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இங்க இந்த ஜும்மாவில் பார்க்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில தங்கம், பட்டாடை இவைகளை ஆண்கள் அணியக்கூடாது என்ற தடுத்த போதிலும் கூட நிர்பந்தத்தின் காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அனுமதி கொடுத்தார்கள். இன்னைக்கும் கூட நம்ம தங்கத்தை என்ன செய்யலாம்? அணிகலன்களாக பயன்படுத்துவதற்கு ஹராம். அதே சமயத்துல உடல் உறுப்புகளாக என்ன செய்து கொள்ளலாம்? செயற்கையாக தங்கத்தின் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒரு கை இல்லைன்னு வச்சுக்கோங்க,
இவர் செட்டப்ல ஒரு கை பண்றாரு, இயற்கை இல்லாம செயற்கையா. இவர் தன்னுடைய அந்த கை உறுப்பை அல்லது விரல் உறுப்புகளை என்ன செய்து கொள்ளலாம்? தங்கத்தில் செய்து கொள்ளலாம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் வசதி உள்ள நம்முடைய முன்னோர்கள் பல்லு போயிருச்சுன்னா தங்க பல்லு போட்டிருப்பாங்க. ஊர்லயே பேர் இருக்கும் தங்க பல்லு ஆச்சியாருன்னு சொல்லி. வசதி இருந்ததுனால, அவருக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுனால அவர் தங்க காலத்துல உடம்புலதான் போடக்கூடாதே தவிர அவர் என்ன செஞ்சுக்கிடலாம்? உறுப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கு ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் எங்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒரு கையில் பட்டாரையும் மறுகையில் தங்கமும் இருந்த நிலையில், இந்த இரண்டும் எனது உம்மத்தினருக்கு, எனது உம்மத்தை சார்ந்த ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த சமயத்துல அர்ஃபஜா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு யுத்தத்தின் பொழுது, ஒரு போரின் பொழுது அவருடைய மூக்கு ஒன்று வெட்டப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்ப அன்றைய அரபுலகத்திலே இது மாதிரி உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டால் அதற்கு பகரமாக வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ செய்து கொள்வார்கள். இவர் என்ன செஞ்சிருந்தாரு? வெள்ளியினால் ஒரு மூக்கு செஞ்சு செட் பண்ணியிருந்தாரு. ஆனா நாளடைவுல அந்த வெள்ளி அவருடைய உடம்போட என்ன செய்யல? அட்டாச் ஆகி ஒட்டல. வெள்ளிங்கிறது சில உடம்புகளுக்கு என்ன செய்யும்? அலர்ஜி ஆகும், கருத்து போயிடும். அது உடம்புடைய உஷ்ணநிலையை பொறுத்து அந்த வெள்ளி சிலருக்கு சேரும், சிலருக்கு சேராது. ஆனா இந்த சஹாபி அர்ஃபஜா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிக்கு வெள்ளியில தான் மூக்கு செஞ்சு வச்சிருந்தார். ஆனா அது நாளடைவுல முகத்தில் ஒரு விதமான அழுகலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு, மூக்கோட சேர்ந்து. உடனே அதை எடுத்துட்டு தங்கத்தினால் ஆன மூக்கு செய்தால் மட்டுமே உங்களுக்கு செட் ஆகும் சொல்லி மருத்துவர்கள் சொல்ல, இப்படி ஒரு நிர்பந்தம் வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உங்களுக்கு அனுமதி என்பதாக அனுமதி கொடுத்தார்கள். தங்கத்துல மூக்கு செஞ்சு வச்சுக்கிட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப மார்க்கத்தில் நிர்பந்தத்தின் பொழுது கூட ஒரு வரையறை இருக்குது. தங்கத்தை அனுமதிச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வெள்ளியில வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கோமோ இல்லையா? ஒரு நேரத்துல இல்லாத பழக்கம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு பழக்கம் இன்னைக்கு வரம்பு மீறி நம்முடைய சமூகத்துல புறையோடு போய் கிடக்கு. இதுல வெள்ளியுடைய விஷயத்துல ஒரு நேரம் வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடுவோம். ஆனா அதுதான் நமக்கு வரையறை, அளவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதித்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வெள்ளியில கையில செயினை போட ஆரம்பிச்சிட்டோம், கழுத்துல செயினை போட ஆரம்பிச்சிட்டோம். நடக்குதா இல்லையா? அப்ப இன்னைக்கு வயது பேதம் இல்லாமல் குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு, ஆம்பளை பையனுக்கு அவனுக்கு செயினை போட்டுட்டு சுத்த விடுறோம். அத்தாவும் போட்டிருக்கிறாரு, அப்பாவும் போட்டிருக்கிறாரு, எல்லாம் செயினோட சுத்துதுங்க. அப்ப வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வெள்ளியில. அப்ப அது மாதிரி நிர்பந்தத்தில் வரம்பு மீறி விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். இங்கு ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். உணர்ச்சி பெருக்கினால் சந்தோஷத்தின் உச்சகட்டத்துல இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இத கூட அல்லாஹ் என்ன செய்யறானா, என்ன செய்யறாங்கிறத சொல்றாங்க பாருங்க. ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தருடைய தௌபாவை எந்த அளவுக்கு விரும்புறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒருத்தருடைய தௌபா மன்னிக்கிறத எந்த அளவுக்கு ரசிச்சு மன்னிக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒருவர் ஒரு வனாந்தரத்துல ஒரு வாகனத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு பாலைவன பயணம் அது. அந்த பாலைவன பயணத்திலே இவர் ஒட்டகத்திலே இவருக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கு. இவருக்கு தேவையானதுங்கிறத விட அந்த பயணத்துல இவருடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய, உயிரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா சாதனங்களும் அந்த ஒட்டகத்துல இருக்குது. இவருக்கு வேண்டிய தண்ணி, உணவு எல்லாமே அதுல இருக்குது. இவரு அந்த இடத்துல ஒட்டகத்தை விட்டுட்டு தொழுதுட்டு திரும்பி பார்க்கிறாரு, ஒட்டகத்தை காணும். நீண்ட தூரம் பயணம் போகணும், நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாரு. நட்ட நடு பாலைவனத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லாம நிராதரவா நிக்கிறாரு. இப்ப இவருக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய பயணம் என்னவாக போகுதோங்கிற ஒரு பயத்துல, கவலையில இருக்கிறாரு. அங்கிட்டு ஓடி பார்க்கிறாரு, இங்கிட்டு ஓடி பார்க்கிறாரு, எந்த பக்கம் ஓடி பார்த்தாலும் அவருடைய வாகனம் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்யறாரு, இப்படி தலையில கை வச்சு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. தற்செயலா நிமிர்ந்து பார்க்கிறாரு,
அவர் ஒட்டகம் அவர் விட்ட அத்தனை பொருள்களோடு அங்கதான் நின்றுகிட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்த உடனே இவருடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இவருடைய சந்தோஷத்துல இருப்பாரு. அந்த சந்தோஷத்துல இருக்கக்கூடிய அவரு வாயில என்ன சொல்றாரு, யா அல்லாஹ் நீ தான் என் ரப்பு, நான் உன் அடிமைன்னு சொல்றதுக்கு பதிலா யா அல்லாஹ் நான் உன் ரப்பு நீ அடிமை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, இப்படி சொல்லிட்டாரு, வேணும்னு சொல்லல, பட் ஒரு சந்தோஷத்துல வாய் தடுமாறி வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறானா, இதையும் கூட மன்னித்து அவனுடைய மனநிலையை உணர்ந்து அவனுடைய உள்ள நிலையை உணர்ந்து அவன் வேண்டும் என்று சொல்லவில்லை, சந்தோஷத்தில் என்ன செஞ்சுட்டான், வாய் உளறிருச்சு, டங்கு சிலிப்பாயிருச்சு அப்படிங்கறத அல்லாஹ் உணர்ந்து அவனை கூட அல்லாஹ் மன்னிக்கின்றானா. இங்க விஷயம் அதுதான். இத சொல்லிட்டு அல்லாஹு அக்பர். இதே போல சந்தோஷ மிகுதியால் இவர் சொன்ன அந்த வார்த்தை மனதில் ஈமான் உள்ள நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை. மனதில் ஈமான் இருக்குது, ஆனா ஒரு சந்தோஷத்துல என்ன சொல்றோம் தெரியாம சொல்லிவிட்டாரு. இதை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், திருந்தி தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இது எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னு சொன்னா, எதிரிகளிடத்திலே ஒரு மூமின் சிக்கிக் கொள்கிறார், அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. எப்படி இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தெரியறாங்களே, ராமருடைய பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லி வடநாடுகளில் நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு நலம் ஒரு மூமினுக்கு ஏற்பட்டு சொல்றியா உன்னை வெட்டவா குத்தவான்னு ஒருத்தன் கேட்கிறான்னு சொன்னா, அந்த இடத்துல இவர் என்ன செய்யறது, இல்ல நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹு அக்பர் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்ல வேண்டுமா? இல்ல நீ சொல்ற மாதிரியே ராமருக்கு போடலாமா அப்படிங்கிற மார்க்கம் இங்கு சொல்லி காட்டுது. உயிர் போகும் நிலைமை ஏற்பட்டால் அந்த நிர்பந்தத்திலே அவர் குஃப்ர் வார்த்தை என்று இருந்தாலும் கூட அந்த இடத்திலே அவர் உள்ளத்திலே அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இவர் சொல்லக்கூடிய வார்த்தை நிர்பந்தத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. இதுக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு ஹதீஸ சொல்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு அவர்களை எதிரிகள் சிறைபிடித்து விட்டார்கள். காபிர்கள் என்ன செஞ்சாங்க, சிறைபிடித்துட்டாங்க. அப்ப அவரை கடுமையாக வேதனை செய்தார்கள். வேதனையுடைய உச்சகட்டமாக அவரை நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வேறு வழி இல்லாமல் அவர்கள் எதை நாடினார்களோ, எதை விரும்பினார்களோ, எதை நிர்பந்தித்தார்களோ அந்த வார்த்தைகளை கூறும் நிலைக்கு இவர் நெருங்கிவிட்டார், ஆளாகிவிட்டார். பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அவங்க கிட்ட நான் சிக்கிக்கிட்டேன், என்னை வேதனை அவ்வளவு வேதனைப்படுத்திட்டு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுட்டாங்க, நான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு, என்னை பற்றி என்ன முடிவு, என் நிலைமை என்ன, நான் ஈமான்ல இருக்கிறேனா இல்லாட்ட ஷிர்க் செஞ்சு குஃப்ருடைய வார்த்தையில குஃப்ர் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மாரே நீ அந்த சந்தர்ப்பத்துல நீ எப்படி ஃபீல் பண்ண, உள்ள என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அம்மார் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சத்தியமாக சந்தேகமே இல்லாமல் என் உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது, யா ரசூலுல்லாஹ் வணங்குவ அல்லாஹுதான் தகுதியானவன், ரசூல் எங்களுடைய ஹபீப், இறுதி தூதர், இம்மை மறுமை கபர் மஹ்ஷர் எல்லாம் என் உள்ளத்திலே ஈமான் அடிப்படையில் நிறைந்து இருந்தது, யா ரசூலுல்லாஹ் என்று கூற அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மாரே மீண்டும் உமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு மற்றொரு முறையும் நீங்கள் அந்த வார்த்தைகளை கூறினாலும் தவறில்லை, நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். நிர்பந்தம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இல்ல என் உயிரே போனாலும் சரி, எப்படி ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திரவதையின் உச்சகட்டம் அந்த கொதி பாலைவன மணலிலே வெற்றிமேனியோடு படுக்க வைத்து அந்த வெற்றிமேனியிலே பாறாங்கல்லையும் ஏற்றி வைத்து சவுக்கால் அடித்து உடம்பிலே ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாஹ் 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 இந்த நிலைமையிலும் சொல்லு நம்முடைய கடவுள் லாத் உஸ்ஸாதான் என்பதாக சொல்லு சொல்லு என்று நிர்பந்தித்த போதிலும் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் சொன்ன நிர்பந்தித்த அந்த வார்த்தை வரவில்லை. அஹத் 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 என்ற வார்த்தை மட்டுமே வந்தது.
எனவே எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட நான் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் என்று இருந்தால் அது ஈமானின் உச்சகட்டம். மார்க்கம் அதை வரவேற்கிறது. அல்லாஹ் அதை மிகவும் நேசிக்கின்றான். ஆனால் எல்லோரிடத்திலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்யல, நிர்பந்திக்கல, கட்டாயப்படுத்தல. கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்குது இஸ்லாம். உன்னால வேதனை தாங்க முடியல, நீ இன்னும் உயிர் வாழணும், குழந்தைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, நீ உன் வாழ்வாதாரத்துல அடுத்து இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, இந்த சமயத்துல நீ நான் இப்படிதான் இருப்பேன் விடாப்பிடியாக இருந்து ஈமானுக்காக உன் உசுர விட்டுறாத. நீ இந்த இடத்துல உன் ஈமான உள்ளத்தோட வச்சுக்கோ. வாயில வார்த்தையில இதானப்பா சொல்லணும் போப்பா என்பதாக சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று நீ நவண்டு போயிரு. அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பார்த்தவனாக இருக்கிறான். இந்த நிர்பந்தத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கிடைத்த மாபெரும் சலுகை. அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருத்தர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது. சுபஹான் அல்லாஹ், மார்க்கத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நிர்பந்தத்தின் மூலமாக பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆகமாக்கப்படுகிறது. பொதுவாக இந்த இணை வைத்தலுக்கு அஸ்திவாரம், இணை வைத்தலுக்கு உண்டான அடிப்படை ஆரம்பம் போட்டோ பிடிப்பதிலிருந்து வருகிறது. உருவங்கள் மூலமாக அப்படியே இணை வைத்தல் வந்துச்சு. ஆனா அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, போட்டோ பிடிக்கிறத கூட நீங்க தவிர்த்துக்கோங்க. ஒரு நேரத்துக்கு போட்டோ பிடிக்கிறது ஹராம்னே ஆக்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் ரொம்ப சர்வசாதாரண எல்லா கல்யாணங்கள்லயும் வீடியோக்களை எடுக்கிறது மட்டுமில்ல, அந்த எடுத்த வீடியோவை அங்கனுக்குள்ளேயே டெலிகாஸ்ட் பண்றதுக்கு பல லட்ச ரூபாய் செலவழித்து பெரிய பெரிய எல்இடி ஸ்கிரீன்லாம் போட்டு இங்க நடக்கிறத எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு நேரத்துல இந்த மாதிரி உருவப்படங்களுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதியே கிடையாது. இப்பயும் அனுமதி கிடையாதுதான். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக இதுவும் அனுமதிக்கப்படுகிறது. எப்படி, பாஸ்போர்ட் எடுக்கணும்னா நமக்கு போட்டோ எடுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா நமக்கு போட்டோ எடுக்கணும், அப்படிதானே? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு அப்ளை பண்றதா அந்த விசாவுக்கு போட்டோ எடுக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, அனுமதிக்குது. ஆனா அனுமதிக்குது அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு உருவப்படங்கள்ங்கிற ஒரு உறுத்தலே நமக்கு இல்ல. டிரெஸ்ல உருவப்படம் வந்துருச்சு, நம்முடைய வீடுகள்ல உருவப்படங்கள் இருக்குது, நம்முடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஷோகேஸ்கள்ல பொம்மைகள் வைக்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு சர்வசாதாரணம் எல்லாரும் மொபைல்ல செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சுட்டோம், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு செய்திக்காக, ஒரு தகவலுக்காக, ஒரு செய்தி பரிமாற்றத்திற்காக என்பது வேறு. ஆனால் தேவையே இல்லாமல், அவசியமே இல்லாமல் என்று வீடியோக்களும் செல்ஃபிகளும் எடுத்து நம்முடைய மொபைல் போன்கள் நிறைய வச்சிருக்கிறோமே, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதானா? இல்ல. நிர்பந்தத்திற்கு மட்டும்தான் அனுமதி. ஆனால் அந்த நிர்பந்த விஷயத்தில் கூட நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள் மார்க்கம் சொல்லுது. லிமிட், ஒரு வரையறை, ஒரு எல்லை உண்டு. ஆனா இன்னைக்கு எந்த பொருளை வாங்கினாலும் அதுல என்ன இருக்குது, உருவப்படங்கள் இருக்குது. முக்கியமா கவனிக்க வேண்டியது, இஸ்லாமியர்கள் யார் காலண்டர் கொடுத்தாலும் கை நீட்டு டபக்குன்னு வாங்கிட்டு கொண்டு வீட்டுல தொங்க போட்டுறோம், கடையில தொங்க போட்டுறோம். அது என்ன இருக்கு ஏது இருக்குலாம் பாக்குறது இல்ல. அங்கனுக்குள்ள உட்காந்து எல்லா தொழுகுவோம், ஓதுவோம், எல்லாம் செய்யும். வீட்டுக்குள்ளேயே காலண்டர் தொங்கும். அந்த காலண்டர்ல எல்லா பலா முசீபத்துடைய சிலைகளும் படங்களும் அதுல இருக்கும். அதையெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. அங்கதான் தொழுகுவோம், அங்கதான் ஓதுவோம், இதுல என் வீட்டுக்கு மலக்குமார்கள் வரணும்னு நினைப்போம். எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை அறிவிக்கப்பட்டிருக்கு, வரப்போறாங்கன்னு. ஆனா வரல. வர்றதுக்கு உண்டான நேரம் வந்து நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, வரல. கடைசி பார்த்தா அவங்க கட்டிலுக்கு ஒரு நாய்க்குட்டி என்ன செஞ்சு கட்டிலுக்கு இருந்து வெளியில வருது. அதை வேகமா வெளியில வரட்டுங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஜிப்ரீல் நீங்க வர்றதுக்குண்டான நேரம் இவ்வளவு தாமதம் ஆயிருச்சு. அப்ப சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள இருந்த அந்த குட்டி நாய் தான் நான் வர்றதுக்கு தடையாக இருந்துச்சுன்னாங்க. அப்ப மார்க்கத்துல நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னா அதுக்கு ஒரு நிர்பந்தத்தை சொல்லுது. எப்படி, நீங்க ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறீங்க, அல்லது பெரிய காம்பவுண்ட் வாலுக்குள்ள உங்களுடைய வீடு இருக்குது,
அந்த சமயத்துல அந்நியர்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஓரத்துல ஒரு நாயை ஒரு கட்டி போட்டு நம்ம வளர்க்கிறோம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கே தவிர, இன்னைக்கு நாய்களை ஒரு பெட் அனிமல் ஆக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சு அதை கொஞ்சம் கொலாவுறது, அதை டெய்லி டூ பாத்து போறதுக்கு செயினை போட்டுக்கிட்டு இழுத்துட்டு போறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு சொன்னா இல்ல. அதை தனியா ஒதுக்கி வைக்கணும், அதுக்குண்டான ஹக்குகளை நிறைவேற்றணும். ஒரு ஃபேக்டரியுடைய ஓரத்துல காவலுக்கு நைட் நேரம் அவுத்து விடலாம், ஒரு தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு விடலாம். ஏன்னா மார்க்கத்துல வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய நாயை பத்திய சட்டம் சொல்றாங்க. வேட்டையாடுவதற்கு நாயை பழக்கப்படுத்தி வச்சிருந்தா அந்த நாய் என்ன செய்யும், ஓடி போய் வேட்டையாடி கொண்டு வந்து எஜமான்ட்ட கொடுக்கும், அதை அறுத்து நம்ம சாப்பிடலாம். இது பழக்கப்படுத்தப்பட்ட நாயா இருக்கணும். அது தன்னுடைய பல்ல வச்சு ஷார்ப்பா கடிச்சிருக்காது, கவ்விட்டு தான் வரும். அப்ப கவ்விட்டு வரக்கூடிய அந்த பிராணியை நீங்க என்ன செய்யலாம், அறுத்து சாப்பிடலாம். வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக இருக்கணும். இப்படி நாய் சம்பந்தமாக ஏகப்பட்ட செய்திகள் கொடுத்து நிர்பந்தத்திற்காக நீங்கள் நாயினுடைய விஷயத்தை என்ன செய்யலாம், வளர்த்து கொள்ளலாம். ஆனால் வீடுகளிலே உருவப்படங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வருவது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. வீட்டுல நம்ம அத்தா போட்டா இருக்கும், அம்மா போட்டா இருக்கும், பேரம்பேத்தி போட்டா இருக்கும், அடேங்க அப்பா, இதையெல்லாம் வச்சு நம்ம பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த வீடு ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவதற்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு இல்லங்களாக அது ஆகிவிட்டது. அப்ப இந்த உருவப்படங்கள் விஷயத்தில் நாம் நிர்பந்தத்தை அனுபவிக்கலாமே தவிர, நிர்பந்தத்தின் மூலமாக அனுமதிக்கப்பட்டதை உபயோகிக்கலாமே தவிர, அந்த நிர்பந்தத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில அடுத்து வரக்கூடிய முக்கியமான செய்தி நிறைய இருக்குது. ஆனா நமக்கு தேவையான முக்கியமான செய்தி, நமக்கு மார்க்கத்திலே இறைவனை வணங்குவதற்கு நின்று குனிந்து சுஜூது செய்து தொழுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நின்று தொழுங்க, நல்லா குனிஞ்சு ருக்கு செய்யுங்க, நல்லா சஜிதா செஞ்சு உங்களுடைய தலையை பூமியில வையுங்க, இந்த முறையில தொழுங்கன்னு சொல்லி நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. சரி, இந்த மாதிரி நிக்க முடியல, ருக்கு செய்ய முடியல, சஜிதா செய்ய முடியல, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னா, எப்படி நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே மாதிரி தரையில உட்கார்ந்து அப்போ ருக்கு சுஜூது செஞ்சு தொழுங்க. சரி, என்னால உட்காரவே முடியல, படுத்த படுக்கையா கிடக்குறேன், பரவாயில்ல, படுத்த படுக்கையா கிடக்குறீங்கன்னா அப்படியே என்ன செய்யுங்க, நீங்க தொழுங்க, கையை அப்படி தக்பீரை கட்டி தொழுங்க, அப்படி ருக்கு செய்யற மாதிரி லைட்டா கண்ணை வச்சு சைக்கிளை காட்டுங்க, அடுத்து சஜ்ஜா செய்யற மாதிரி காட்டுங்க, இதுதான் உங்களுடைய தொழுகை. இப்படித்தான் மார்க்கத்தை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற தவிர நாற்காலியில் அமர்ந்து தொழுவதற்கென்று சில நிர்பந்த நிலைகள் மட்டும் சொல்லப்படுது. சேர்ல இன்னைக்கு உட்கார்ந்து தொழுகிற பழக்கம் எல்லா பள்ளிகளையும் தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்னைக்கு வளர்ந்து போய் கிடக்குது. அப்ப இவங்களுக்கு ஒரு மார்க்கம் சில விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க உண்மையிலேயே இந்த சிம்மாசனமாக நினைச்சு தொழுகிற ஒரு இருப்பாக நினைச்சீங்கன்னா உங்க தொழுகை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சேர்ல உட்கார்ந்து தொழுகிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில வந்துருச்சு. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்க நிக்க முடியுதா, நடக்க முடியுதா, நீங்க என்ன செய்யுங்க, உட்காந்தே தக்பீர் கட்டி உட்காந்தே சலாம் கொடுத்துட்டு எஞ்சி போகாதீங்க. நீங்க பிஸ்மில்லா தக்பீர் தஹ்ரீமாவை நின்று கொண்டு தக்பீர் கட்டுங்கள். உங்களால் முடிந்தவரை, எவ்வளவு மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி இருக்குது, கை காலெல்லாம் வடவடன் இருக்குது, அப்ப உட்கார்ந்துக்கோங்க. தொழுகையினுடைய ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்தே தொழுது போற பழக்கம் நிர்பந்தத்தில் எல்லையை மீறுவது. அப்ப அமர்ந்து தொழுவதற்கு உண்டான நிர்பந்தத்தின் அனுமதி எவ்வளவு தெரியுமா? நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் கூட நின்று கொண்டு தக்பீர் கட்டுங்க. எவ்வளவு நேரம் கிராத்து வராங்களோ அவ்வளவு நேரம் நின்று பாருங்க. உங்களுக்கு முடியவே இல்லை, கைகாலம் வடவடன் நடுங்குது, அப்ப உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய வயோதிக காலத்திலே, நல்ல கவனிங்க, தங்களுடைய வயோதிக காலத்திலே ஃபர்லான தொழுகைகளை அல்ல, நஃபிலான தொழுகைகளை உட்கார்ந்து கொண்டு தொழுதார்கள். எப்படி? உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டி சொல்லுவாங்க. ஆனா ருக்கூக்கு போவதற்கு முன்பாக எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அப்படி தக்பீர் கட்டியே நின்று ஒரு 40 ஆயத்துக்கள் 60 ஆயத்துக்கள் வரைக்கும் ஓதிட்டு அதுக்கப்புறம் ருக்கூவுக்கு போவாங்களாம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுத முறை இதுதான். சேர்ல உட்கார்ந்து தொழுகல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயோதிக காலத்துல பர்லான தொழுகை சேர்ல உட்கார்ந்து தொழுகல. கூடுமானவரை பர்லான தொழுகையாவது என்ன செய்யணும்? ஜமாத்தோடு நின்று ஒட்டி தோளோடு தோல் சேர்த்து ருக்கு செய்து சுஜூத் செய்து தொழுக வேண்டும். முடியாத பட்சத்திற்கு நம்ம நஃபிலான வணக்கங்களை உட்கார்ந்து கொண்டு தொழுகலாம். ரசூலுல்லாஹ் நஃபிலான தொழுகைகளை உட்கார்ந்து கொண்டு தொழுதார்கள் தரையில். அது எப்படி? தரையில உட்கார்ந்து தக்பீர் கட்டி தொழுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவோடு தொழ சூரா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ருக்குவுக்கு போக வேண்டிய இருக்குன்னு சொன்னா எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு மறுபடியும் தக்பீர் கட்டி ஒரு 40 ஆயத்தை ஒரு 60 ஆயத்தை ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் ருக்குவுக்கு போவாங்க. அப்ப மொத்தம் ஒரு ரக்காயத்துல எத்தனை ஆயத்தை ஓதி இருப்பாங்க ரசூலுல்லாஹ். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நின்று தொழுகலாம்னு சொல்லி மனசுல தைரியம் இருக்குது, எந்திரிச்சிட வேண்டியதுதான். அப்படி சேர்ல விட்டு எந்திரிச்சு நின்னுக்கிற வேண்டியதுதான். அப்ப ருக்கு சுஜூதுடைய விஷயத்தில் இங்கு மார்க்கம் சில நிபந்தனைகளை கொடுக்குது. நீங்க ருக்கு சுஜூத் செய்யும் போது உங்களோட கைகளை நீட்டுக்கிட்டு இப்படி இப்படி செய்யாதீங்க. உங்களுடைய தொடைகள்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? கொஞ்சம் அப்படி ருக்கு செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு சுஜூது செய்யுங்க. இதைத்தான் மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. அப்போ ஒரு தூண் இருந்தா தூண்ல சாஞ்சுக்கிட்டு நில்லுங்க. சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் செய்யணும். இல்ல உங்களுக்கு வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தோல்ல கைய போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு தொழுங்க. இதெல்லாம் மார்க்கம் சொல்லுது. இதுக்கு அப்புறம் தான் சேருங்கிற ஒரு கான்செப்டே வருது. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்த உடனே வயது வித்தியாசம் இல்லாம நல்லா நிப்போம், நல்லா நடப்போம், எல்லா இடத்துலயும் நல்லா வாக் பண்ணுவோம். ஆனா தொழுகிற விஷயத்துக்கு மட்டும் இது ஒரு பழக்கமாக எல்லா பள்ளிகள்லயும் ஆக்கிட்டோம். இது மார்க்கத்தில் பத்துவா கொடுக்கப்பட்ட விஷயம். நாற்காலி தொழுகை மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை 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 என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் தொழுகையின் நன்மைகள் அவர்களுக்கு குறைவு ஏற்படும். உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்டவராக இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மைகளை முழுமையாக கொடுக்கக்கூடியவன். ஆனால் என்னால் நிக்க முடியும், நடக்க முடியும், எல்லா டிராவல்லாம் பண்ண முடியும், ஆனா தொழுகிறதுக்கு மட்டும். இதே சமயத்துல ஒருத்தருக்கு இன்னொரு சலுகை கொடுக்குது மார்க்கம். என்ன சலுகை? நான் வீட்டுல இருந்தேன்னு சொன்னா நின்னுகிட்டு குனிஞ்சுக்கிட்டு தொழுதுருவேன். ஆனா வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா அந்த நடந்து வர்றதுல என்னுடைய உடம்பு ரொம்ப சோர்வாகி பலகீனமாகி உட்கார்ந்து தொழுகிற மாதிரி ஆயிருதுன்னு சொன்னா நீங்கள் பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் நின்று கொண்டே தொழுவதுதான் சிறந்தது என்று மார்க்கம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். பள்ளிக்கு வந்து தொழுகிறது முக்கியம் முக்கியம் சொல்லுது மார்க்கம். பட் நீங்க இங்க வந்து உட்கார்ந்து தொழுகிறத விட வீட்டுல நின்று தொழுதாலே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா அங்கிருந்து இங்க வர்றது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது நடந்து வர்றது. இங்க வந்து சேர்ல உட்கார்ந்து தொழுகிறேன்னு சொன்னா நீங்க எப்படி உட்கார்ந்து வந்து சேர்ல தொழுக தேவையில்லை, நீங்க வீட்டிலேயே நின்றுகிட்டு தொழுங்கிறது மார்க்கம். அன்பிற்கிற பெருமக்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல செய்திகள் நிர்பந்தத்தில் நமக்கு மார்க்கும் சில விஷயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து பிளெக்சிபிளா நடக்குது நமக்கு. நீங்க அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். ஆனால் அதில் வரம்பு மீறி விடாதீர்கள், அதில் வரம்பு மீறி விடாதீர்கள். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் ஜாயிஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சைத்தான் அப்படி இழுத்துட்டு போயிருவான். அதனால் இது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற ஒரு செய்தியையும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோம் அவனுடைய விலங்கு அமைச்சர் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த அடிப்படையிலே இந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதில் எந்த விதமான உள்ளத்தில் ஈமானுடைய மாற்றம் ஏற்படாத நிலைமையிலே வெறும் வார்த்தையாக அவைகளை சொல்லிவிட்டு செல்வதிலே தவறில்லை என்றாலும் கூட தவிர்ந்து கொள்வது சால சிறந்தது, ஈமானுக்கு பாதுகாப்பானது என்ற ஒரு விஷயத்தை மார்க்க ரீதியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோம் அவருடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்